வாழ்க்கையில நாம எல்லாரும் பணத்தை துரத்தி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு நிமிஷம் நின்னு நிதானமா யோசிச்சு பாருங்க. பணத்தை நாம துரத்திட்டு போறதுக்கும், அந்த பணம் நம்மள தேடி வர்றதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. செல்வம் சம்பாதிக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்ல, அந்த செல்வம் நம்மள தேடி தானா வரணும். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து செல்வத்தை எப்படி ஈர்க்கிறது அப்படிங்கிற இந்த பெரிய வாழ்க்கை ரகசியத்தை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இது ஏதோ ஒரு மேஜிக் தந்திரம் கிடையாது. இது ஒரு ஆழமான வாழ்க்கை தத்துவம். பொதுவா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துக்கிட்டு எனக்கு பணம் வேணும், பெரிய வீடு வேணும், இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தா அது உடனே வானத்துல இருந்து குதிச்சிடும்னு நிறைய பேர் தப்பா நடிச்சிட்டு இருக்காங்க. பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மாய கண்ணாடி கிடையாது. அது உங்களுடைய செயல்கள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஒழுக்கம், இது எல்லாம் சேர்ந்த ஒரு பிரதிபலிப்பு தான். நீங்க என்ன விதைய விதைக்கிறீங்களோ அதைத்தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். ஒரு நாளைக்கு 10-15 மணி நேரம் கடினமா உழைக்கிற எத்தனையோ பேர் வாழ்க்கையில பெரிய அளவுல முன்னுக்கு வர முடியாம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே கஷ்டப்படுறத நாம பார்த்திருப்போம். ஆனா சில பேரை கவனிச்சு பாருங்க, அவங்க செய்யற செயல்கள் ரொம்ப இயல்பா இருக்கும், பெரிய அளவுல கஷ்டப்படுற மாதிரி தெரியாது. ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற வெற்றிகளும் செல்வமும் ரொம்ப பெருசா இருக்கும். இது எப்படி சாத்தியமாகுது? இங்க தான் வள்ளுவர் நமக்கு ஒரு பெரிய உண்மையை உடைக்கிறாரு. முதல்ல செல்வம்னா என்ன அப்படிங்கிறத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். செல்வம் அப்படிங்கிறது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பணம் மட்டும் கிடையாது. நீங்க வாழற சமூகத்துல உங்களுக்கு கிடைக்கிற மதிப்பு, உங்களுடைய செல்வாக்கு, மக்கள் உங்க மேல வச்சிருக்கிற மரியாதை, உங்களுடைய ஆரோக்கியம், உங்க மனசுல இருக்கிற நிம்மதி, இது எல்லாமே சேர்ந்தது தான் உண்மையான செல்வம். வெறும் பணத்தை மட்டும் சம்பாதிச்சுட்டு நிம்மதியும் மரியாதையும் இல்லைன்னா அது ஒரு நாளும் முழுமையான செல்வமா மாறாது. இந்த முழுமையான செல்வத்தை உங்கள நோக்கி எப்படி ஈர்க்கிறது அப்படிங்கிறத ஒரு 5 முக்கியமான விஷயங்கள் மூலமா வள்ளுவர் நமக்கு கத்துக் கொடுக்கிறாரு. இதுல முதல் விஷயம் உங்களுடைய மைண்ட் செட். உள்ளம் உடைமை உடைமை, பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அதாவது ஒரு மனிதனுக்கு உண்மையான சொத்து அப்படிங்கிறது அவனோட மனசுல இருக்கிற ஊக்கம்தான். அந்த ஊக்கம், அந்த பாசிட்டிவான மைண்ட் செட் இல்லைன்னா உங்ககிட்ட எவ்வளவு பெரிய பொருள் செல்வம் இருந்தாலும் அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது, உங்களை விட்டு போயிடும்னு சொல்றாரு. நீங்க எப்ப உங்க மனசுக்குள்ள ஒரு குறையான எண்ணத்தோடயே இருக்கீங்களோ, நான் ஏழை, எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல, என்னால முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, அந்த வறுமை எண்ணத்தை தான் நீங்க பிரபஞ்சத்துக்கு அனுப்புறீங்க. நீங்க எதை அனுப்புறீங்களோ அதைத்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு பல மடங்கா திருப்பி கொடுக்கும். நீங்க வறுமையை நினைச்சா வறுமை தான் வளரும். அதனால செல்வத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல வறுமையான எண்ணங்களை மனசுல இருந்து தூக்கி எறியணும். எனக்கு தகுதி இருக்கு, என்னால முடியும், இந்த உலகத்துல எனக்கான வாய்ப்புகள் நிறைஞ்சு இருக்கு அப்படிங்கிற அந்த உள்ளம் உடைமை அப்படிங்கிற எண்ணப்பை நீங்க ஆழமா வளர்த்துக்கணும். இதுதான் செல்வத்தை ஈர்க்கிற முதல் காந்தம். இந்த எண்ணங்களை எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு வள்ளுவர் ஒரு அழகான இயற்கை உதாரணத்தை சொல்றாரு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு அப்படின்னு சொல்றாரு. ஒரு குளத்துல தாமரைப்பூ இருக்குன்னா அந்த குளத்துல தண்ணி எந்த அளவுக்கு உயருதோ அந்த அளவுக்கு அந்த தாமரைப்பூவும் மேல வந்துகிட்டே இருக்கும். தண்ணி குறைஞ்சா பூவும் கீழே போயிடும். அதே மாதிரி தான் உங்களுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு உயர்வா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுக்கான செல்வமும் உயரும். உங்க கம்பெனில வேலை செய்யற 2 பேரை எடுத்துக்கோங்க. ஒருத்தர் எனக்கு மாசம் சம்பளம் வந்தா போதும்னு நினைச்சு தனக்கு கொடுத்த வேலையை மட்டும் செய்வாரு. இன்னொருத்தர் நான் இந்த பிசினஸ் முழுசா கத்துக்கிட்டு நாளைக்கு இதே மாதிரி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கவேன்னு நினைச்சு வேலை செய்வாரு. 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஆனா 2வது நபர் தன்னுடைய எண்ணத்தால தன்னை தயார்படுத்திக்கிட்டே இருக்காரு. பிரபஞ்சம் எப்பவுமே தயாரா இருக்கிறவங்களுக்கு தான் பெரிய வாய்ப்புகளை கொடுக்கும். உங்க எண்ணத்துடைய உயரத்தை அதிகரிங்க, செல்வத்துடைய உயரம் தானா அதிகரிக்கும். எண்ணங்கள் மட்டும் இருந்தா போதுமா, செயல்கள் தேவையில்லையான்னு ஒரு கேள்வி வரும். வெறும் பாசிட்டிவ் எண்ணங்களை மட்டும் வச்சுக்கிட்டு வீட்ல உட்கார்ந்திருந்தா எதுவும் மாறிடாது. இங்க தான் வள்ளுவர் ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விஷயத்த சொல்றாரு. தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். அதாவது உங்களுடைய விதியே உங்களுக்கு எதிரா இருந்தாலும், பிரபஞ்சமே உங்களுக்கு ஒரு விஷயத்த தர மறுத்தாலும், உங்களுடைய கடினமான உழைப்பு, உங்க உடல் வருந்தி நீங்க செய்யற அந்த தொடர்ச்சியான முயற்சி கண்டிப்பா அதுக்கான பலனை கொடுத்தே தீரும்னு அடிச்சு சொல்றாரு. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு இதுதான். எல்லாமே தானா நடக்கும்னு நம்புறது. பிரபஞ்சம் உங்களுக்கு வாய்ப்புகளை மட்டும்தான் கொடுக்கும். சில நேரங்கள்ல பெரிய தோல்விகளை கொடுத்து உங்களை சோதிக்கும். அந்த நேரத்துல துவண்டு போகாம அந்த வாய்ப்பை வெற்றியா மாத்துறது உங்களுடைய தொடர்ச்சியான உழைப்புல தான் இருக்கு. நீங்க ஒரு விஷயத்துக்காக நேர்மையா தொடர்ந்து உழைக்கும்போது அந்த உழைப்பே ஒரு பெரிய அதிர்வலையை உருவாக்கும். அந்த அதிர்வலை உங்களுக்கு தேவையான ஆட்களையும் சூழ்நிலைகளையும் உங்களை நோக்கி ஈர்க்க ஆரம்பிக்கும். ஆக்ஷன் இல்லாத எந்த ஈர்ப்பும் வேலை செய்யாது.
சரி, இப்போ ஒருத்தர் நல்ல எண்ணத்தோட இருக்கார், கடுமையா உழைக்கிறார், அவருக்கு செல்வமும் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அந்த செல்வம் அவர் கூடவே நிரந்தரமா நிலைச்சு நிக்கணும்னா அவர் சில தவறுகளை தவிர்த்தாகணும். நிறைய பேருக்கு பணம் வர ஆரம்பிச்ச உடனே ஒரு விதமான கர்வம் வந்துடும். இல்லனா மத்தவங்கள பார்த்து பொறாமப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. அழுக்காராமை அப்படிங்கிற அதிகாரத்துல வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு. பொறாம குணத்தை மனசுல வச்சிருக்கிறவனுக்கு வேறு எந்த எதிரியுமே தேவையில்ல, அந்த பொறாமையே அவனை அழிச்சிடும்னு சொல்றாரு. நீங்க இன்னொருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படும்போது உங்களுடைய ஃபோக்கஸ் உங்க வளர்ச்சி மேல இருந்து விலகி அடுத்தவன் மேல போயிடுது. பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் பொறாமை அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான எனர்ஜி. அது உங்களுக்கான வழிகளை அடைச்சிடும். ஒருத்தருடைய வெற்றியை பார்த்து நீங்க மனசார சந்தோஷப்பட்டாதான் அந்த வெற்றியை நீங்களும் ஈர்க்க முடியும். அதனால எப்பவுமே மத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறதையும் நாம எல்லாம் சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற கர்வத்தையும் தூக்கி எறிஞ்சிடுங்க. நிதானமும் அமைதியும் தான் செல்வத்தை தக்க வைக்கும் குணங்கள். அடுத்ததா, ஒரு செல்வம் எப்படிப்பட்ட வழியில வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குறுக்கு வழியில மத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிற பணம் என்னைக்காவது ஒரு நாள் பெரிய ஆபத்தை கொடுக்கும். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அதாவது இரக்கமும் அன்பும் இல்லாம நேர்மையற்ற வழியில வர்ற செல்வத்தை நீங்க ஏத்துக்க கூடாது, அதை அப்படியே விட்டுடணும்னு சொல்றாரு. ஏன்னா அப்படி வர்ற பணம் உங்க நிம்மதியை கெடுத்துடும். உண்மையான செல்வம் அப்படிங்கிறது ராத்திரியில உங்களை நிம்மதியா தூங்க வைக்கணும். ஒரு தவறான வழியில வர்ற பணத்தால ஒரு நாளும் உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்க முடியாது. உங்க கேரக்டர், உங்களுடைய நேர்மை, இதுதான் பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கான ஒரு பெரிய ட்ரஸ்ட் வேல்யூவை உருவாக்கும். நேர்மையான மனிதர்களை நோக்கி செல்வம் கொஞ்சம் தாமதமா வந்தாலும் அது தலைமுறை தலைமுறைக்கும் நிலைச்சு நிற்கும். அந்த ஒழுக்கத்தை ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. அதுதான் உங்களுக்கான உண்மையான கவசம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வரலாம். ஒருவேளை சூழ்நிலை காரணமா ஒருத்தர் தன்னுடைய பிசினஸ்ல பெரிய அடிய வாங்கி தன்னுடைய எல்லா செல்வத்தையும் இழந்துட்டார்னா அவர் வாழ்க்கையில அவ்வளவுதானா? அவர் திரும்ப எழ முடியாதா? இதுக்கு வள்ளுவர் கொடுக்கிற விடைதான் இந்த முழு வீடியோவுடைய மிக முக்கியமான பாடம். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஒரு மனிதனுக்கு உண்மையான சொத்து அப்படிங்கிறது அவனோட மனசுல இருக்கிற அறிவு, அவனுடைய திறமை, அவனுடைய கல்விதான். மத்த எந்த பொருளும் உண்மையான செல்வம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க சம்பாதிச்ச பணத்தை யாராவது ஏமாத்திடலாம், பேங்க் பேலன்ஸ் ஜீரோவாகலாம். ஆனா நீங்க கத்துக்கிட்ட அறிவையும் அனுபவத்தையும் உங்களுடைய திறமையையும் இந்த உலகத்துல யாராலையும் உங்களை விட்டு பிரிக்க முடியாது. உங்ககிட்ட எல்லாமே போனா கூட உங்க திறமைய வச்சு உங்களால மறுபடியும் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்க முடியும். அதனால உங்க வாழ்க்கையில நீங்க முதலீடு செய்ய வேண்டிய மிக முக்கியமான இடம் உங்களுடைய அறிவு தான். தினமும் புது புது விஷயங்களை கத்துக்கோங்க. உங்க துறையில உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களை அப்கிரேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கான செல்வத்தை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில வெற்றி பெற்ற நிறைய பேரை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்க யாருமே பணத்தை தேடி ஓடினவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு பிரச்சனையை கையில எடுத்திருப்பாங்க, அதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிருப்பாங்க, அந்த தீர்வு மூலமா மக்களுக்கு ஒரு வேல்யூவை கொடுத்திருப்பாங்க. நீங்க இந்த சமூகத்துக்கு எந்த அளவுக்கு வேல்யூ கொடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு செல்வம் உங்களை தேடி வரும். பிரபஞ்சத்துடைய கணக்கு ரொம்ப சிம்பிள். நீங்க கொடுக்கறத அது பல மடங்கா திருப்பி கொடுக்கும். அது உழைப்பா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், நேர்மையா இருக்கலாம், இல்ல ஒரு நல்ல சேவையா இருக்கலாம். அதனால இன்னையில இருந்து உங்க மைண்ட் செட்டை மாத்துங்க. எனக்கு எதுவும் கிடைக்கலையேன்னு புலம்புறத நிறுத்திட்டு, எனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே என்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கு, அதுக்காக நான் முழுமையா உழைக்க தயாரா இருக்கேன்னு நம்புங்க. அந்த ஆழமான நம்பிக்கை தான் பிரபஞ்சத்துடைய கதவுகளை உங்களுக்காக திறக்கும். வள்ளுவர் சொன்ன இந்த வாழ்க்கை தத்துவங்கள் எல்லாம் ஏதோ பழங்காலத்துக்காக எழுதப்பட்டது கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் லைஃபுக்கு நாம சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதற்கான தெளிவான தீர்வு அந்த குறள்கள்ல இருக்கு. வறுமையான எண்ணங்களை தவிர்த்து ஒரு பெரிய இலக்க மனசுல வைங்க. உங்க இலக்க நோக்கி தினமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உழைங்க. நேர்மையான வழியில நடங்க. உங்க அறிவை தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே இருங்க. அப்படி நீங்க வாழ ஆரம்பிக்கும்போது நீங்க செல்வத்தை தேடி ஓட வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவையான செல்வம், மரியாதை, நிம்மதி, இது எல்லாமே உங்களை தேடி வரும். இதுதான் பிரபஞ்சம் செயல்படுற விதம். இதுதான் வள்ளுவர் நமக்கு கத்துக் கொடுத்த பெரிய ரகசியம். இந்த வீடியோவை இதுவரைக்கும் முழுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. வள்ளுவர் சொன்ன இந்த கருத்துக்கள்ல நீங்க உங்க வாழ்க்கையில எந்த விஷயத்தை அதிகமா ஃபாலோ பண்ண போறீங்க, இல்ல செல்வத்தை பற்றி உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் மத்தவங்களுக்கும் ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் ஒரு ஆழமான வாழ்க்கை தத்துவத்தோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து முன்னேறுவோம்.